எனக்கு மட்டும் தான் அப்படி ஃபீல் ஆகுதுன்னு தெரியல. ஆனா ரசமணி எனக்கு தெரிஞ்சு 2 மேட்ச் தான் இருக்க மாதிரி ஃபீல் ஆகுது. ஏன்னா ஒன்னு ட்ரிபிள் த்ரெட் மேட்ச் ரோமன் ரெயின்ஸ், சிஎம் பங்க், செத் ராலன்ஸ், இன்னொன்னு ஜான் சீனா, கோடி ரோட்ஸ். ஏன்னா மத்த மேட்ச் எனக்கு ஒண்ணுமே தெரியல, என்ன நடக்குதுன்னே தெரியல. மத்த மேட்ச் பெருசா ஃபீல் ஆக மாட்டேது, என்னன்னு தெரியல. பில்டப் நடக்கா ஒன்னும் தெரியல. மத்த மேட்ச் எப்படி தெரியுதுன்னா என்னமோ சைட்ல கிக் மாதிரி இருக்கு, ஒரு ஸ்பெஷலே காணதுல. எப்பவுமே மத்த மேட்ச் கொஞ்சம் பில்டப் நல்லா பண்ணிடுவாங்க ஓரளவுக்கு. இந்த அந்த இது ஃபீலே வரல ஓரளவுக்கு. பத்தாக்கு இன்டர்கான் சாம்பியன்ஷிப் இப்ப பென்டா இன்வால்வ் ஆயிருக்காரு, என்ன நடக்குதுன்னு பாக்கலாம் அதையும். ஆனா எனக்கு லேட்டர் மேட்ச் வைப்பாங்க நினைக்கிறேன் இன்டர்கான் சாம்பியன்ஷிப். ஆனா பத்தாக்கு அப்புறம் சார்லட் ஃபிளைட் டிஃப்னி ஸ்டைலர் ஸ்டார்டிங் நல்ல பில்டப் இருந்துச்சு, இப்ப அதுவும் இல்ல. போன வருஷம் என்ன பேலி செம்ம பில்டப் இருந்துச்சு இந்த போன வருஷம் எல்லாம், பேலி ராயல் ரம்பா ஜெயிச்சது. ஆனா இந்த வருஷம் ராயல் ரம்பா வின்னருக்கு அவ்வளவு இதே இல்ல, ஹைப்பே இல்ல. வேர்ல்ட் டேபேட் சாம்பியன்ஷிப் மேட்ச் ஆனே தெரியல எனக்கு, அது பில்டப்பே ஆகல. தேவையில்லாம குந்தர வேஸ்ட் பண்றாங்க. ட்ரூ மேக்கெண்டருக்கும் டேமியன் பிரிஸ்க்கும் மேட்ச் நடக்கும், அது மேக்கெண்டருக்கு வேல்யூ கம்மி பண்ற மாதிரி இருக்கு. ஏன்னா ட்ரூ மேக்கெண்டர் MVP ஆஃப் 2024, அவர் இப்ப ட்ரீட் பண்றது எனக்கு பிடிக்கல, ஃபேன்ஸ்க்கே பிடிக்கல. ரசல் மேனியாவை 2 மேட்ச் வச்சு தான் லீடா போயிட்டு இருக்கு. ரோமன் ரெயின்ஸ், செத் ராலன்ஸ், சிஎம் பங்க், அப்புறம் ஜான் சீனா, ரோட்ஸ் 2 வச்சு தான் முன்னாடி போயிட்டு இருக்கு. ஹைப்பே இல்ல ரசல் மேனியா.